30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. ஆக்ஷன் மற்றும் காமெடிக்கு பெயர் போன உலக புகழ்பெற்ற ஆக்டர் ஜாக்கி சான் பத்தின பலருமே அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கின்னஸ் உலக சாதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாக்கி சான் 2 முக்கியமான கின்னஸ் சாதனைகளை படைச்சிருக்காரு. அதுல உயிரோட இருக்கிற நடிகர்கள்ல அதிக தடவை ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகள்ல நடித்தவர் அப்படின்ற பெருமை இவருக்கு இருக்குது. 2வது, ஒரே படத்துல அதிக பொறுப்புகள். 2012 வெளியான சைனீஸ் ஜோடியாக் அப்படின்ற படத்துல இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர்னு மொத்தமா 15 துறைகள்ல பணியாற்றி சாதனை படைச்சிருக்காரு. அடுத்ததா, பிறக்கும் போது பவுண்ட் கணக்குல ஜாக்கி சான் பிறக்கும் போது சுமார் 12 பவுண்டுகள், அதாவது 5.4 கிலோ எடையுடன் பிறந்தாராங்க. இதனால அவரோட தாயார் அவங்களுக்கு பவோ பவோ அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இதுக்கு சீன மொழியில பீரங்கி குண்டு, அதாவது கெனான் பால் அப்படின்னு அர்த்தமா. அடுத்ததா, ஜாக்கி சான் ஒரு சிறந்த பாடகர். இவர் ஒரு சிறந்த தற்காப்பு கலைஞர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் ஒரு பயிற்சி பெற்ற பாடகர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இவர் இதுவரைக்குமே 20க்கும் மேற்பட்ட இசை ஆல்பங்களை வெளியிட்டிருக்காரு. இவரோட பல படங்கள்ல வர பின்னணி பாடல்களை இவரே பாடியிருக்காரு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பயம். ஜாக்கி சான் தன்னோட படங்கள்ல டூப் போடாம அவரே ஸ்டண்ட் செய்யறதால அவருக்கு இன்சூரன்ஸ் வழங்க எந்த நிறுவனமும் முன்னேறதில்லை. இதனால அவரே ஒரு ஸ்டண்ட் குழுவை, அதாவது ஜாக்கி சான் ஸ்டண்ட்மேன் அசோசியேஷன் உருவாக்கி அதுல இருக்கிறவங்களுக்கு தன்னோட சொந்த பணத்துல மருத்துவ செலவுகளை கவனிச்சுக்கிறாரு. அடுத்ததா, ஜாக்கி சானோட துரதிருஷ்டவசமான காயம். இவர் தன்னோட வாழ்நாள்ல உடல்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா எலும்புகளையுமே உடைச்சிருக்காருங்க. குறிப்பா ஆர்மர் ஆஃப் காட் படப்பிடிப்பின் போது ஒரு மரத்துல இருந்து விழுந்ததுல மண்டை ஓட்டுல விரிசல் ஏற்பட்டு இன்னைக்குமே அவரோட தலையில இருக்கிற ஒரு சிறிய துளை இருக்குதுங்க. அங்க ஒரு பிளாஸ்டிக் பிளக் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா, ஆரம்பகால வாழ்க்கை. ஜாக்கி சானோட தந்தை ஒரு உளவாளியாகவும், அதாவது ஸ்பையாகவும், அவங்களோட தாயார் அபின் கடத்துபவராகவும், அதாவது ஓபியம் ஸ்மக்லராகவும் இருந்திருக்காங்க. அவங்களோட வறுமை காரணமா ஜாக்கி சானை ஒரு டாக்டருக்கு $26 விற்க கூட முயற்சி செஞ்சிருக்காங்களாங்க. அடுத்ததா, ஜாக்கி அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, இவங்க ஆஸ்திரேலியாவில் கட்டுமான பணிகள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஈடுபட்டிருக்கும் போது அங்க ஒர்க் பண்ணவங்க இவங்களோட நிஜ பெயரை உச்சரிக்க சிரமப்பட்டிருக்காங்க. அங்க ஜாக் அப்படின்ற மேஸ்திரிக்கு உதவியாளரா இருந்ததால இவரை லிட்டில் ஜாக் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட தொடங்கி அதுவே அதுக்கப்புறமா ஜாக்கி அப்படின்னு மாறி இருக்குது. இதுல இன்னொரு போனஸ் தகவல் என்ன அப்படின்னா, ப்ரூஸ்லியோட என்டர் த டிராகன் படத்துல ஜாக்கி சான் ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அப்போ ப்ரூஸ்லி தெரியாம ஜாக்கி சானை நிஜமாவே தாக்கிட அதுக்கு ஜாக்கி சான் கிட்ட அவர் மன்னிப்பும் கேட்டாராங்க. நீங்க சொல்லுங்க, யாருக்கெல்லாம் ஜாக்கி சான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல பார்த்து ரொம்ப வியந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் மறக்காம ஜாக்கி சான் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த நியூஸை லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க. Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.